துபாய்க்கு விழுந்த மரண அடி. மத்திய கிழக்கு மோதலால் பெரிய நஷ்டம். இனி பழையபடி வருவதே கஷ்டம்தான். மத்திய கிழக்கில் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மோதல் அதிகரித்து வருகிறது. இந்த போர் பெரிதாக வெடிக்கும் சூழலில் இதில் அதிகம் பாதிக்கப்படும் நகரங்களில் ஒன்றாக துபாய் மாறியிருக்கிறது. துபாய்க்கு இந்த போரில் எந்த ஒரு பங்கும் இல்லை என்றாலும் கூட போரால் மிக மோசமாக பாதிக்கப்படும் ஊராக துபாய் மாறியுள்ளது. மத்திய கிழக்கு போர் 16வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் தாக்குதலால் அந்த பிராந்தியம் முழுவதும் பதற்றத்தில் உள்ளது. அமெரிக்க தளங்கள் இருக்கும் அண்டை நாடுகள் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. துபாயின் மெரினா, அல் சுபு பகுதிகளில் பெரும் சத்தங்கள் கேட்டுள்ளன. புஜைரா எண்ணெய் முனையம் கூட தனது ஆபரேஷனை நிறுத்தியுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்திலும் பல ட்ரோன்கள் தாக்கியுள்ளன. இருப்பினும் அங்கு பெரிய அளவில் சேதம் இல்லை என தெரிகிறது. புஜைராவில் தீயை அணைக்கும் பணிகள் பல மணி நேரம் நீடித்து வருகிறது. இதனால் அங்கு கரும்புகை சூழ்ந்துள்ளது. இதில் ஜோர்டன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்துள்ளார். துபாயை நோக்கியும் ஈரான் வரிசையாக பல ட்ரோன்களை அனுப்பி வருகிறது. இதை துபாய் இடைமறித்து தாக்கி அளித்து வருகிறது. இதனால் துபாய் முழுக்க ஆங்காங்கே தொடர்ச்சியாக வெடிசத்தங்கள் கேட்டு வருகின்றன. கடந்த 2 நாட்களாகவே அங்கு மீண்டும் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை தாக்குவது அதிகமாகியுள்ளது. ஈரானின் 90% எண்ணெய் வர்த்தகத்தை கையாளும் முக்கிய கார் தீவை அமெரிக்கா தாக்கியதை அடுத்து தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. கார் தீவு மீது தாக்குதல் நடத்தியதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் அங்குள்ள இராணுவ இலக்குகளை மட்டுமே அளித்ததாகவும் எரிசக்தி வசதிகளை விட்டுவிட்டோம் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் 1600 ட்ரோன்கள், 294 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள் ஆகியவற்றை ஏவியுள்ளது. இதில் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 141 பேர் காயமடைந்துள்ளனர். சனிக்கிழமை மட்டும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது 9 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 33 ட்ரோன்கள் ஏவப்பட்டன. இப்படி அமீரகத்தை நோக்கி வரிசையாக ட்ரோன்கள், ஏவுகணைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது உலகிலேயே பாதுகாப்பான புகலிடங்களில் ஒன்று என்ற அமீரகத்தின் பிம்பத்தை காலி செய்வதாக இருக்கிறது. நிலையை சமாளிக்க அமீரகம் தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உறுதி செய்யப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல பாதுகாப்பு அல்லது முக்கிய தளங்களை படமெடுக்கவோ பகிரவோ வேண்டாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது. தாக்குதலில் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாக கூறப்படும் 19 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. துபாய்க்கு தற்போது திரும்பிய பக்கமெல்லாம் அடி என்ற ஒரே சூழலே இருக்கிறது. பல பக்கம் அதன் முக்கிய வருவாயான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல துபாய் கடந்த சில ஆண்டுகளாகவே சுற்றுலாவை மேம்படுத்தி வந்த சூழலில் மத்திய கிழக்கு மோதல்கள் சுற்றுலா கடுமையாக பாதித்துள்ளது. அங்கு நீண்டகால விசா எடுத்து வந்த வெளிநாட்டவரும் கூட மொத்தமாக வெளியேறிவிட்டனர். இப்படி எல்லா பக்கமும் இந்த போரால் துபாய் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.